dream vacation to Dubai starts from rupees 29,999 only with GT Holidays. என்ன சொல்றாரு, நீ கிரீமையும் ஜாமையும் கொண்டா நானே வச்சுக்கிறேன், கடை நடத்த முடியல. அதனால நேற்று ஜிஎஸ்டி குறித்து கலாய் பேச்சு. இன்னொன்னு, இதே அம்மா வந்து எம்எல்ஏ அம்மா தான் அவங்க எங்க தொகுதியில் இருக்காங்க. இன்று தனிமையில் சந்தித்து மன்னிப்பு. சர்ச்சைக்குள்ளாகும் நிர்மலாவின் செயல். கடுமையாக விமர்சிக்கும் காங்கிரஸ். கோவை கொடிசியா அரங்கத்தில் நேற்றைய முன்தினம் தொழில்துறை கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது. இதில் மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் கலந்து கொண்டு தொழில்துறைகளின் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது கோவையைச் சேர்ந்த ஹோட்டல் உரிமையாளரும் தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவருமான சீனிவாசன் இனிப்புக்கு 5%, காரத்திற்கு 12% வரி விதிப்பு இருக்கிறது, இதனை குறைக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இதில் பேசிய சீனிவாசன், பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, ஆனால் பன்னுக்குள் வைக்கிற கிரீமிற்கு 18% ஜிஎஸ்டி இருக்கு. கஸ்டமர் கிரீமை கொடுத்துட்டு நானே பன்னுக்குள்ள வச்சு சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்றாரு. கடையை நடத்த முடியல மேடம். என் கடைக்கு வந்த உங்க எம்எல்ஏ வானதி சீனிவாசனிடம் ஜிஎஸ்டி பற்றி கேட்டா வட இந்தியர்கள் ஸ்வீட் வகைகளை தான் அதிகம் சாப்பிடுறாங்க, ஸ்வீட்டுக்கு 5%, காரத்துக்கு 12% ஜிஎஸ்டி போடுவதா சொல்றாங்க. இப்படி செஞ்சா என்ன ஆகிறது? தமிழ்நாட்டில் ஸ்வீட்டு, காரம், காஃபி தான் அதிகம் விற்பனையாது. தயவு செஞ்சு அதை ஆலோசிங்க மேடம். ஸ்வீட் கார வகை உணவு பண்டங்களுக்கு ஒரே மாதிரியான ஜிஎஸ்டி வேணும். ஏன்னா ஒரே குடும்பம் வந்தா கம்ப்யூட்டரே திணறுது மேடம் என நகைச்சுவையாக பேசினார். அவரது பேச்சுக்கு அந்த அரங்கம் முழுவதும் சிரிப்பலை ஏற்பட்டது. இவரது பேச்சு சமூக வலைதளங்களில் வைரலானது. இந்த விவகாரம் குறித்து செய்தியாளர்களுக்கு விளக்கம் அளித்த நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அன்னபூரணா சீனிவாசன் பேசியது கேட்க வேண்டுமானால் ஜனரஞ்சகமாக இருக்குமே தவிர ஜிஎஸ்டியை எதிர்ப்பவர்களுக்கு தான் சாதகமாக அமையும் என்றார். இதை பற்றியெல்லாம் கவலைப்படுவதில்லை என்று கூறினார். இந்த நிலையில் அவினாசி சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் நேற்றைய தினம் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து, நீங்க வயசுல பெரியவங்க, தயவு செஞ்சு மன்னிச்சுடுங்க என இருக்கையிலிருந்து எழுந்து நின்று இரு கைகளையும் கூப்பி நிர்மலா சீதாராமனிடம் தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் மன்னிப்பு கோரினார். அப்போது நான் எந்த பார்ட்டியிலும் இல்லை என நிதியமைச்சரிடம் தெரிவித்த அவர் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என கோரிக்கையினை தெரிவித்தார். தமிழகத்தில் சின்ன கடை, பெரிய கடை என அனைத்து ஹோட்டல் கடைகளையும் சேர்ந்தவர்களையும் அழைத்து ஒரு மீட்டிங் போடுகிறோம், அதில் நீங்கள் வந்து கலந்து கொண்டீர்கள் என்றால் சந்தோஷமாக இருக்கும் என தந்தை சுதந்திர போராட்ட தியாகியாக இருந்தவர். நான் உங்கள் மனதை புண்படுத்தி விட்டேன். இரவு முழுவதும் தூக்கமே இல்லை. வீடியோ தொடர்பாக காலையிலிருந்து நிறைய பத்திரிகையாளர்கள் என்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் அவர்களை எல்லாம் தவிர்த்து விட்டேன் என்றார். அந்த வீடியோவில் இதற்கு பதிலளித்த நிர்மலா சீதாராமன், ஜிஎஸ்டி குறித்து தாங்கள் பேசியது தமக்கு வருத்தமில்லை என்றும், வானதி சீனிவாசன் கடைக்கு வந்து சண்டை போடுவதாக குறிப்பிட்டதுதான் அதிர்ச்சி அளித்ததாக நிர்மலா சீதாராமன் பேசுவதும் பதிவாகியுள்ளது. மேலும் அமைச்சர் நிர்மலா சீதாராமன், உள்நாட்டில் சரி வெளிநாட்டிலும் சரி ஹோட்டல்களில் சாப்பிடுவர்கள் பற்றி நல்லதோ கெட்டதோ வெளியில் பேசக்கூடாது என அறிவுரை வழங்கினார். ஜிஎஸ்டி குறித்து ஜாலியாக மத்திய அமைச்சரிடம் பேசியது சமூக வலைதளங்களில் வைரலாகி விமர்சனமான நிலையில் தமிழ்நாடு ஹோட்டல் உரிமையாளர் சங்க தலைவர் சீனிவாசன் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளார். இது குறித்து நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி தனது கண்டனங்களை தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரசின் எம்பியான ஜோதிமணி, கோவை அன்னபூரணா உணவகம் தமிழகத்தின் பிரசித்தி பெற்ற ஒன்று, அதன் நிறுவனர் சீனிவாசன் ஒன்றிய அரசின் நிதியமைச்சர் மாண்புமிகு நிர்மலா சீதாராமன் அவர்களிடம் மிகவும் நியாயமான வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கிறார். அதையும் தன்மையாக முன்வைக்கிறார். ஜிஎஸ்டியால் நாடே பாதிக்கப்பட்டுள்ளதால் அந்த வீடியோ வைரலாகிறது. வெற்றிகரமாக தொழில் நடத்தி பலருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கின்ற ஒருவர் தனது அனுபவத்தின் மூலம் பகிர்ந்து கொள்கிற ஒரு கருத்தை செவிமடுத்து அதை சரி செய்ய வேண்டியது ஒரு நிதி அமைச்சரின் கடமை. ஆனால் அதை செய்யாமல் அவரை மன்னிப்பு கேட்க வைத்து அந்த வீடியோவை வெளியிடுவது ஆணவத்தின் உச்சம், அருவருப்பானதும் கூட. அவர் என்ன பெரிய குற்றம் செய்து விட்டார்? மன்னிப்பு கேட்பதற்கு
உண்மையை பேசுவது ஒரு குற்றமா? தமிழ்நாட்டில் கொங்கு மண்டலத்தைச் சேர்ந்த ஒரு தொழில் அதிபருக்கு நிகழ்ந்த இந்த அவமதிப்பிற்கு வருந்துகிறேன். பாஜக பாசிசம் என்ன செய்யும் என்பதற்கு இந்த நிகழ்வு ஒரு சாட்சி. நீங்கள் பாஜகவிற்கு அள்ளி கொடுத்தாலும் அவர்களுக்கு அடிமையாக தான் இருக்க வேண்டும். அவர்கள் முன்னால் கை கட்டி வாய்ப்பொத்திதான் நிற்க வேண்டும் என்றுதான் எதிர்பார்ப்பார்கள். மற்றவர்களுக்கு சொந்த கருத்தே இருக்கக்கூடாது என்பதுதான் அவர்களின் உறுதியான நிலைப்பாடு. அன்னபூர்ணா நிறுவனரை அவமதித்ததற்காக ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்க வேண்டும். இவ்வாறு ஜோதிமணி தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் சீனிவாசன் தாமாக முன்வந்து மன்னிப்பு கேட்டதாக கோவை பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் விளக்கமளித்துள்ளார். திரைக்கடலோடி திராவிடம் வளர்த்த கதை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் வெளுத்து கட்டும் சினிமா கொட்டகை உங்கள் நக்கீரன் இதழில். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.